ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டி வரும் கேரள அரசின் முயற்சிக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு கட்டிவரும் தடுப்பணையால் அமராவதி அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து தமிழக விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்று கூறினார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவோம் என கர்நாடக அரசு கூறியதையும், பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு தடுப்பணை கட்டுவதையும் திமுக தடுக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழக விவசாயிகளை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் திமுக அரசு இருப்பதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் ஆற்று நீர் உரிமை ஒவ்வொன்றாக பறிப்போவதை தடுக்க திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது அக்கறையின்மையை காட்டுவதாக குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சமரசமற்ற சட்ட போராட்டம் நடத்தி தமிழர்களின் நதிநீர் உரிமை பறிபோகாமல் பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசை சீமான் கேட்டுக் கொண்டுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் எந்த ஆற்றின் உரிமையையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்றும், அமராவதி ஆற்று நீர் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா கூட்டணி தர்மத்திற்காக கர்நாடகாவை தொடர்ந்து கேரளாவிடமும் தமிழகத்தின் உரிமையும் விவசாயிகளின் வாழ்வாதாரமும் அடகு வைக்கப்படுகிறதா என்ற கேள்வி எழுவதாக தெரிவித்திருக்கிறார். சிலந்தி ஆற்றில் தடுப்பணை கட்டும் கேரள அரசின் முயற்சியை தடுத்து நிறுத்தி மாநில உரிமைகளை பாதுகாக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.